அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ளது டிடிவி தினகரனின் அமமுக. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அண்மையில் பாமக இணைந்த நிலையில் அமமுகவும் தற்போது இணைந்துள்ளது. பியூஷ் கோயலை சந்திக்க வருகை தந்த டிடிவி தினகரனுக்கு சால்வை அணிவித்து வரவேற்றார் நயினார் நாகேந்திரன். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ளது டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அண்மையில் பாமக இணைந்த நிலையில் அமமுகவும் தற்போது இணைந்துள்ளது. விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், மேலும் விரிவான விவரங்கள். கடந்த வாரத்திலே புதுக்கோட்டையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கு பெறுவதற்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வந்து சென்றிருந்தார். அமித்ஷா அவர்களுடைய வருகைக்கு பிறகு தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் செயல்பாடுகள் வேகம் எடுத்திருந்தன. அந்த அடிப்படையில் தான் முக்கியமான கட்சிகளை கூட்டணிக்குள் விரைந்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். வழக்கமாக தமிழகத்தில் இந்த கூட்டணி உடன்பாடு எல்லாம் தேர்தல் அறிவிப்பு வரக்கூடிய நாள் வரை கூட அந்த கூட்டணி எந்த கட்சி எந்த கூட்டணியில் இடம்பெறும் என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கும். ஆனால் இந்த முறை அதுபோன்று இல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி மிக விரைவாக தங்கள் கூட்டணியில் இடம்பெறப் போகின்ற கட்சிகளை இறுதி செய்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்டவர்கள் இப்பொழுது இந்த கூட்டணியில் இணைந்தது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை வெளியிட்டு விட்டார்கள். அடுத்த கட்டமாக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றது. இது மட்டுமல்லாமல் பாஜகவுடன் கடந்த தேர்தலில் கூட்டணியில் இருந்த இந்திய ஜனநாயக கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், ஜான் பாண்டியனுடைய கட்சி உள்ளிட்டவை எல்லாம் தென் தமிழகத்தில் கணிசமான வாக்குகளை வைத்திருக்கக்கூடிய கட்சி. அந்த கட்சிகளும் கூட பாஜகவுடன் கடந்த காலத்தில் இருந்த நட்புறவை பயன்படுத்தி மீண்டும் இந்த கூட்டணியில் பயணிப்பதற்கான ஒரு வாய்ப்பை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். எனவே கூட்டணி கீழ் அவர்களும் வந்து தங்களுடைய வருகையை பதிவு செய்து 23ஆம் தேதி நாளை மறுநாள் மதுராந்தகத்தில் நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்ட மேடையிலே பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டத்திலே பங்கேற்க போகின்றார்கள் என்ற ஒரு தகவலை சொல்லி இருக்கின்றார்கள். எனவே நாளை மறுநாள் சென்னை அடுத்த மதுராந்தகத்தில் நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்தெந்த தலைவர்கள் எல்லாம் இணைந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு விவரத்தை வெளியிட்டு அதன் மூலமாக பிரச்சார மேடையாக அது அமையும். முதல் பிரச்சாரமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான பிரச்சாரத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுநாள் சென்னை அருகே தொடங்கி வைக்கின்றார் என்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.